ஏய் இந்தா இந்த செக்க ரவி வருவான், அவன்கிட்ட கொடுத்துரு. என்னங்க செக் இது? என்ன செக்கா இருந்தா உனக்கு என்ன? குடுன்னு சொன்னா கொடு. அதுல எவ்வளவு அமௌண்ட் எழுதியிருக்குன்னு தெரியுமா உனக்கு? உன் பெரிய உனக்கு முழுசா எழுத தெரியாது. இந்த லட்சணத்துல அது எதுக்கு இது எதுக்குன்ட்டு. என்னங்க ஆ கொஞ்ச நேரம் இருங்க, குழம்பு தாளிச்சிட சாப்பிட்டு போயிருவீங்க. என்ன சமையல்? சோறும் கத்திரிக்காய் சாம்பாரும். எப்ப பாரு சோறு சாம்பாருன்ட்டு. இதை தவிர உனக்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதா? நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். அம்மோ அம்மோ எந்திரிமா. இன்னைக்கு லீவு தானம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு. பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரமா தூங்குறது? எந்திரி. சமையல் கட்டுல அம்மா கூட கூடமாட வேலை செய்யலாம்ல. எனது கிச்சன்ல வேலை செய்யணுமா? நானும் இந்த மாதிரி கிச்சன்ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான். என் வாழ்க்கை ஃபுல்லா கிச்சன்ல தான் கிடக்கணும். நான் என்ன உன்ன மாதிரி எழுத படிக்க தெரியாதவளா? நான் MBA ஸ்டூடெண்ட். கிச்சன்ல வேலை செய்ய நானும் வேலைக்காரி இல்ல. போ, நீயே இந்த வேலையெல்லாம் செய். என்னால கிச்சன் பக்கமே வர முடியாது. சரிம்மா, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். காப்பி ஆடுறதுக்குள்ள எந்திரிச்சு குடி. மா என்னம்மா இது? ஏயா? உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் துவைக்க மேல வெள்ளை சட்டை தனியா துவைன்னு. இங்க பாரு, கலர் சட்டையோ துவைச்சுன்னு வெள்ளை சட்டை எல்லாமே நாசமாயிருச்சு. ஐயோ, நான் தாயா மறந்து போய் ரெண்டையும் ஒன்னா போட்டேன். நீ கூட நான் மறுபடியும் துவைச்சு தர்றேன். நீ எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா வெள்ளை சட்டை எந்த கரையுமே இல்லாம துவைச்சு கொடு. இந்தா புடி, சீக்கிரம் துவைச்சு கொடு. ஏங்க, ஊருக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேங்க. பிள்ளைகளை கொஞ்சம் பாத்துக்குங்க. ம் அவங்க என்ன சின்ன பசங்களா? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீ உங்க அம்மா ஊருக்கு போனமா வந்தமான்னு இரு. அங்க போய் வார கணக்குல தங்கிராத. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தாங்க போறேன். 2 நாள்ல வந்துருவேன். எங்க அம்மா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க போனதுல இருந்து எங்க அப்பா தனியா கஷ்டப்படுறாரு. போய் பார்த்தோன்னே வந்துடுறேங்க. போதும் போதும், உங்க அப்பா மக பாசத்தை பத்தி பேசினதெல்லாம். சீக்கிரம் கிளம்பு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. உனா கண்ணில் தண்ணியை வச்சுக்கிறது. அம்மோ, ஊருக்கு போயிட்டு வரேன்டா, பார்த்து சூதானமா இரு. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ போ. மா எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் வாமா. வரேன்ப்பா, போயிட்டு வரேங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். போனமா வந்தமான்னு இருக்கணும். சரிங்க. போ. கொண்டா, சும்மா லேட் பண்ணிட்டு போலாம்ப்பா. இந்தா. ஐயா, பாத்து போயா. இல்ல, நான் பாத்து போய்க்கிறேன், நீ பாத்து போ. அப்பா, காஃபி போட்டீங்களாப்பா? சின்ன குழந்தையா நீ? என்கிட்ட வந்து காப்பி கேட்குற? நீயே போய் போட்டு குடிப்போ. பொம்பளை பிள்ளை எந்திரிக்கிற நேரத்தை பாரு. எல்லாம் எப்படி காஃபி வைக்கிறதுன்னு தெரியலையே. யூடியூப்ல போட்டு பார்ப்போம். இந்த சட்டையை துவைச்சு கொடு. இந்த அதிகாரம் பண்ற வேலையில இங்க வேண்டாம். உன் துணி தானே, இஷ்டம்னா துவை, இல்லைன்னா அழுக்கு துணி போட்டு அப்படியே போ.
நீதான பொம்பளை புள்ள, நீதான் துணியெல்லாம் துவைக்கணும். எந்த காலத்துல இருக்க நீ? அதெல்லாம் அப்போ அவன் துணிய அவன் துவைச்சுக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் ஆம்பளை பசங்க துணியை துவைச்சா துணியில கழுக்கு போகாதா? நானே காலைல இருந்து காஃபி கூட குடிக்காம இருக்கேன். வந்துட்டான் துணியை துவைச்சு கூட, அதை துவைச்சு கூட. போடா முதல்ல. ஆ இங்க கொஞ்சம் வாமா. தா வரேன்பா. சொல்லுங்கப்பா. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிடாதனா சரியா? எனக்கு என்னப்பா சமைக்க தெரியும்? நான் வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணட்டுமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்றியா? நாலு பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல இப்படிதான் காலம் பூரா ஆன்லைன்ல சமைச்சு சாப்பிடுவீங்களா? சின்ன வயசுலயே உனக்கு சமைக்க கத்து கொடுத்துருக்கணும். ஒன்னும் சொல்லி குத்தம் இல்ல, நான் தான் உங்க அம்மாட்ட படிக்கிற பிள்ளைக்கு எதுக்கு சமையல் சொல்லி தரேன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். போய் ஏதாவது சமைப்போ. சரிப்பா. என்ன புள்ளைய வளர்த்தனாலும். ஓகே. அம்மா, அம்மா. யாருங்க? உள்ள வாங்க. சார் வணக்கம் சார். யார் நீங்க? சார் என் பேரு சுரேஷ். ம்,